இன்றைக்கி வீடியோவில் டெய்ரி மில்க் மினி சாக்கோ லவா கேக் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாமா. உள்ள ஸ்டஃபிங்க்கு டெய்ரி மில்க்கு 10 ரூபா டெய்ரி மில்க் பேக்கெட் இருந்தால் போதும். இங்கே நான் மினி ட்ரீட்லேருந்து ஒரு 5-6 பேக்கெட் எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட்லேயும் 2 பீஸ் இருக்கும். இது போதுமானது. பிரித்த பேக்கெட்டில் இருந்த சாக்லேட்லாம் இந்த மாதிரி 2 துண்டாக தனித்தனியாக பிச்சு போட்டுக்கிறேன். இப்போது பேட்டர் ரெடி பண்ணிடலாம். பேட்டருக்கு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணியிருக்கலாம். ஆட் பண்ணி சுகர் நல்லா கீயில் மிக்ஸ் ஆகிற வர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்த உடனே இதில் ஒரு 1/2 கப் அளவு பால் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்காத திக்கான பால் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். சர்க்கரை நல்லா கரையணும். அது வரை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தேவைப்பட்டால் இதில் நீங்கள் எக் ஒயிட் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஆட் பண்ணலை. இப்போ இதில் 1 கப் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றுபட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கனால சீக்கிரமாக லம்ஸ் வந்துடும். லம்ஸ் இல்லாமல் நல்லா க்ளீனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் வாட்டர் இல்லைன்னா மில்க் ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சியை நான் காட்டுற கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி பண்ணிக்கோங்க. சின்னதாக கூட லம்ஸ் இருக்கக்கூடாது. தோசை மாவு பதத்துக்கான அளவில் பேட்டர் இருந்தால் போதும். அவ்வளோதான், பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் குழிப்பணியார சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கீ இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே கீ தான் யூஸ் பண்ணுறேன். குழியில் இருக்க கீ நல்லா காஞ்ச உடனே இதில் எல்லா குழியிலையும் ஒரு 3/4 பாகம் அளவுக்கு பேட்டர் ஊற்றிக்கிறேன். இப்போது இது மேலே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் டெய்ரி மில்க் பீஸை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா குழியிலையும் ஒரு பீஸ் வர மாதிரி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போது அது மேலே இன்னும் கொஞ்சம் பேட்டர் ஊற்றி கவர் பண்ணிக்கலாம். மூடி போட்டு 15லேருந்து 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். அவ்வளோதான், 2 சைடும் திருப்பி போட்டு வேக வச்சாச்சு. சாக்கோ மினி லவா கேக் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டிங்கில் பிளேட் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சமாக சுகர் பவுடரை டஸ்ட் பண்ணிக்கோங்க. சுகர் பவுடர் டஸ்ட் பண்ண உடனே இதை பிரித்து பார்க்கக்குள்ள நடுவில் லாவா கேக்கில் வர மாதிரி க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அவ்வளோதான், சாக்கோ லாவா கேக் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.